பிரியா உன்னை லவ் பண்ணுறா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டே வழிதான் இருக்குது. அவள் எப்படி கார்த்திகிட்ட பேசி உன்னை வெறுப்பேற்றுறாளோ அதே மாதிரி நீ வேற ஒரு பொண்ணுக்கிட்ட பேசி அவளை வெறுப்பேற்று. அர்ஜுன், போதும் நிறுத்து. கார்த்திகை பற்றி உனக்கு என்ன தெரியும்? யாரும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. நீ மட்டும் இங்கே தனியாக இருப்ப. உன்னை எப்பவுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பேன். மச்சான், நான் பிரியாக்கு ப்ரோபோஸ் பண்ணலான் இருக்கேன்டா. சூப்பர்டா. இன்னைக்கு அவளோட பர்த்டே. என்னோட லவ் அவகிட்ட சொல்ல போறேன்டா. ஹலோ, நானே உனக்கு கால் பண்ணலான்னு சொல்லுடா, இருந்தேன். எங்க இருக்க? வீட்ல. நீ எங்க இருக்க? வீட்டில் தான்டா. நான் உன்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் சொல்லணும். என்ன சர்ப்ரைஸ்? அதை நான் உனக்கு நேர்ல வந்து சொல்றேன். சரி, ஓகே. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல நான் அங்க இருப்பேன். என்னது 10 மினிட்ஸ்லையா? ஆமா. சரி, ஓகேவா? சரி, ஓகே. ஐ லவ் யூ பிரியா. ஐ லவ் யூ டு கார்த்திக். ஹலோ, சொல்லுடா. எங்கே இருக்க பிரியா? வீட்டில் தான்டா. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். என்னது 10 மினிட்ஸ்லையா? ஆமாம். சரி, ஓகேவா? சரி, வரேன். பாய். ஹலோ, எங்க இருக்க அர்ஜுன்? வீட்ல. சரி, உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வா. ம், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நானும் உங்ககிட்ட ஒரு சர்ப்ரைஸ் சொல்லணும். சரி, ஓகே, சீக்கிரம் வா. சரி, ஓகே. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். சரி, ஓகே, சீக்கிரம் வா. சரி, ஓகே.
டேய் அர்ஜுன், டேய் அர்ஜுன், டேய் அர்ஜுன், நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்துட்டே இருக்க. பிரியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண போனியே, என்ன ஆச்சு? அவன் என்ன சொன்னான்? டேய் உங்ககிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன். இவனை விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்கேன். காத்தில் உள்ள காதலெல்லாம் கூட்டி காத்து தாரனா. ஓட ஓட நாமல சாஞ்சிக்க தீர தீர உன் தோளிலையா. ஹீரோ ஹீரோ கண்ணோரம் மெதுவா போதுமே. ஓட ஓட நாமல சாஞ்சிக்க தீர தீர உன் தோளிலையா. ஹீரோ ஹீரோ என் கண்ணோரமா போதுமே. என் கண்ணுக்குள்ள கத்தாத நெஞ்சுக்குள்ள நச்சாத சொல்லே போதும், உன் சொல்லே போதும். The number you have dialed is currently busy. The number you have dialed is currently busy. டேய் மச்சான், பிரியா தான் கார்த்தியை லவ் பண்றான்ல, பிரியா விடு மச்சான், எதுக்கு ஃபீல் பண்ற? யார் பழியோ யார் பிழையோ யார் வெச்சா கண்மொழியோ. நான் கேட்ட கேள்விக்கு நீ மட்டும் தான் விடையோ. என்னாகும் என் விதியோ, என்னாகும் என் விதியோ, என்னாகும் என் விதியோ, என்னாகும். விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்கேன். காத்தில் உள்ள காதலெல்லாம் கூட்டி காத்து தாரனா. ஓட ஓட நாமல சாஞ்சிக்க தீர தீர உன் தோளிலையா. ஹீரோ ஹீரோ கண்ணோரம் மெதுவா போதுமே. ஓட ஓட நாமல சாஞ்சிக்க தீர தீர உன் தோளிலையா. ஹீரோ ஹீரோ The number you have dialed is currently busy. ஆவலும் வாழுது பாடலும் நீளுது. ஏக்கமில்லை இது வேறேதோ புரியலையே. சரி அப்புறமா கூப்பிடுறேன். டேய் மச்சான், கிளைமேட் சில்லுன்னு இருக்குல்ல? தூக்கி போட்டா தானா உடஞ்ச உள்ள. டேய் இன்னும் எவ்வளோ நாள் தான்டா நீ இப்படியே இருக்க போற? டே ஹரிஷ், அர்ஜுனுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு என் காலை அவாய்ட் பண்ணுறான்? நான் அவனுக்கு எவ்வளோ மெசேஜ் பண்ணுறது, எவ்வளோ கால் பண்ணுறது, ஏன் அவன் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான்? தெரியல, அவன் வீட்டில் தான் இருப்பான். நீ வேணா அவன் வீட்டில் போய் பாருப்போ. சரி ஓகே. இங்கதான் இருக்கியா? வர இரு. உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற? அப்படி என்ன பண்ணிட்டேன்னு உனக்கு என் மேல கோவம்? எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற? எவ்வளோ கால் பண்ணியிருப்பேன், எவ்வளோ மெசேஜ் பண்ணியிருப்பேன், ஒன்றுக்காச்சும் ரிப்ளை பண்ணியா? என்னதான் உன் ப்ராப்ளம்? ஒர்க்குக்கும் ஒழுங்கா வரமாட்டேங்கிற.
உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல எவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா நீ எதுக்குமே ரிப்ளை பண்ணாம இருக்க. சொல்லு, என்ன சொல்ல வந்த? நம்ம ஹாஸ்பிட்டல்ல கார்த்திக் இருக்கான்ல, ஆமா. என் பர்த்டே அப்போ அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். ஓ, நீ என்ன சொன்ன? அவனை எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குடா. அதுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன். ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? அதை சொல்லத்தாண்டா வந்தேன். நான் அதை கேட்கல. உனக்கு ஓகே சொல்றதுக்கு முன்னாடி ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? எனக்கு பிடிச்சிருந்தது, நான் ஓகே சொன்னேன். அவன் நல்லவன் இல்லடி, அவன் உன்னை யூஸ் பண்ணிக்க பாக்குறான். நான் உன்கிட்ட எவ்வளவு டைம் சொல்றது? அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டிருக்க? நானும் உன்கிட்ட எவ்வளோ தடவை சொல்றது என் கார்த்திகை பற்றி தப்பா சொல்லாதுன்னு. என் கார்த்திகை பற்றி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அவனை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது, சரியா? ஏய், நான் எது சொன்னாலும் நல்லதுதான் சொல்லுவேன்னு உனக்கே தெரியும்ல. அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டிருக்க? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் உன்னை யூஸ் பண்ணிக்க பாக்குறான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. போதும் அர்ஜுன், என் கார்த்திகை பற்றி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. நீ எனக்கு வெறும் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். அதுக்காக நீ என்ன சொன்னாலும் செய்யணும்னு அவசியம் இல்லை. என்ன சொன்ன? வெறும் ஃப்ரெண்டா? ஓகே, நீ யார் கூட வேணா போ, எவன் கூட வேணாலும் சுத்து, எங்க வேணாலும் போ. அர்ஜுன் போதும். இவ்வளோ சீப்பாக நடந்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. குட் பை. நீ எனக்கு வெறும் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். அதுக்காக நீ என்ன சொன்னாலும் செய்யணும்னு அவசியம் இல்லை. டேய், எங்கடா பார்த்துட்டு இருக்க? நான் அபியை லவ் பண்ணலான்னு இருக்கேன். என்னது? ஏன்? கொன்னுடுவ உன்னை. நீ யாரை லவ் பண்ணணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். அதுவும் இல்லாம உன்னை பத்தி உன்னை விட எனக்கு தான் நிறைய தெரியும். சரி. நீ என் ஃப்ரெண்டுடா, உனக்கு யார் கரெக்டா இருப்பான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், புரியுதா? புரியுதுங்க மேடம். சொல்லு அபி. டே அர்ஜுன், எவ்வளோ டைம் நான் உனக்கு கால் பண்ணுறது? ஒர்க்குக்கு ஏன்டா வர மாட்ற? உன் மேலே மேம் செம்ம கோவத்தில் இருக்காங்க. உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வா. நீ இவ்வளோ நாள் ஒர்க்குக்கு வராமல் இருந்தனால மேம் உன்னை ஒர்க்கில் இருந்து தூக்கிட்டாங்க. சரி ஓகேடா, நீ சீக்கிரமா வா. சரி ஓகே, வரேன். மேம். வா அர்ஜுன். மேம், உனக்கு என்னதான் ப்ராப்ளம் அர்ஜுன்? ஏன் 2 வீக்ஸா ஒர்க்குக்கு வரல? உனக்கு எவ்வளோ கால்ஸ் பண்ணியிருக்கேன், உனக்கு எவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்கேன், ஏன் எதுக்குமே ரிப்ளை பண்ணல? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் ஹியர் ஆர் நாட்?
அர்ஜுன், நான் உன்கிட்ட தான் அர்ஜுன் பேசிட்டு இருக்கேன். இங்க இருந்து முதல்ல வெளியே கிளம்பு அர்ஜுன். டே அர்ஜுன், இங்க வாடா. சொல்லு அபி. என்னதான் உன் ப்ராப்ளம்? எதுக்காக என் கால் அவாய்ட் பண்ற? நான் என்னடா பண்ணேன்? அன்னைக்கு நீ தானே பிரியா கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக போன. இப்ப என்னடா பிரியாவும் கார்த்திக்கும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க? என்னடா ஆச்சு? அன்னைக்கு பிரியாவுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக அவ வீட்டுக்கு போனேன். அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஐ லவ் யூ பிரியா. ஐ லவ் யூ டு கார்த்திக். என்னடா சொல்ற? அவ அடிக்கடிக்கு என்கிட்ட சொல்லுவா, அவ இல்லைன்னா என் லைஃப் இன்கம்ப்ளீட்னு, நான் இல்லைன்னா உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அதுக்கப்புறம் பட் இந்த அவ இல்லாத இந்த 2 வீக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒருவேளை அவ சொன்ன மாதிரி நான் இன்கம்ப்ளீட் தானோ. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத, நான் பேசுற நிலைமையில இல்லை. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். என்னங்க, ஒரு வேளை பிரியா சொன்ன மாதிரி நான் இன்கம்ப்ளீட் தான் நீங்களும் நினைக்கிறீங்களோ? அப்படிதான் நானும் நினச்சிட்டு போயிட்டு அந்த பார்க்கில் உட்காந்துட்டு இருந்தேன். இங்கே இல்லைங்க, அங்கே போய் பாருங்க. ஐயோ சாரி, என்னடா திரும்ப வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, இங்கே தான் கதையோட டேர்னிங் பாயிண்ட். அங்க போய் பார்த்துட்டு வாங்க. சம் மேஜிக்கல் அந்த ஸ்மைல்ல. அந்த மேஜிக்கை கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் தட் ஷீ இஸ் கான். அவளை பார்த்த அந்த செகண்ட் இவ்வளோ நாள் என் மனசுக்குள்ள இருந்த கஷ்டம், டார்க்னஸ் எல்லாமே ஒரே செகண்ட்ல எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு, போலாம். எல்லாருக்குமே லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. என்னோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அவ தான்.